ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். வாங்க இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி பார்க்கலாம். பூண்டு குழம்பு தாங்க. வடை சட்டி வச்சாச்சு. கொஞ்சம் வெந்தயம் மல்லி வறுத்துக்கலாம். ஒரு கை மல்லி போட்டிருக்கேங்க. எண்ணெய் ஊற்ற வேண்டாம், எண்ணெய் ஊற்றாமல் வறுத்து எடுத்துக்கலாங்க. மல்லி வறுத்தாச்சுங்க. இது கூட நம்ம தேங்காய் போட்டு மல்லியும் தேங்காய் அரைச்சிக்கலாம். மல்லி கொட்டிட்டு அதே வடை சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ கடுகு வெந்தயம் போட்டுக்கலாம். கடுகு வெந்தயம் போட்டு வச்சுங்க. இப்போ அது பொரியட்டும். நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு வச்சுங்க. சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா குழம்புக்கு நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் வேணாம். இப்போ இது கூட உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சுங்க. கூட நம்ம பூண்டு போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பூண்டு போட்டு வச்சுங்க. இப்போ வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் பூண்டு வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம தக்காளி பழம் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிட்டோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு மஞ்சள் பொடி சாம்பார் பொடி போட்டுருக்கோங்க. இப்போ நம்ம கிளறிக்கலாம். கிளறி வச்சுங்க. இப்போ நம்ம தேங்காயும் மல்லி அரைச்சது ஊற்றிக்கலாங்க. அரைச்சது போட்டு வச்சுங்க. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி விட்டு காரம் எவ்வளோக்குன்னு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சு பச்சை வாசமெல்லாம் போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். குழம்பு கொதிக்குதுங்க. நல்லா கொதிக்கட்டும். நல்லா வச்சு பச்சை வாசமெல்லாம் போகட்டும். அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கடைசியில் கொஞ்சம் பெருங்காயம் நல்லெண்ணெய் ஊற்றி இறக்கலாங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான குழம்புங்க. நம்ம அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.